ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஏசப்பா உங்களை தூக்கி விடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். குடும்பம் தூக்கி விட மறந்துச்சா? நண்பர்கள் தூக்கி விட மறந்துட்டாங்களா? உறவினர்கள் தூக்கி விட மறந்துட்டாங்களா? பெற்றோர் தூக்கி விட மறந்துட்டாங்களா? உங்களை தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் இயேசு. சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை என் வாயில தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தர் நம்புவார்கள் வேதம் சொல்கிறது. அவர் உங்களை தூக்கி விடுகிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விழுந்து அழிந்து போகிறதை அவர் சம்மதிக்கவே மாட்டார், தூக்கி விடுவார். அந்த பேதுரு அந்த கடல்ல மூழ்கி போன போது எல்லாருடைய கண்களுக்கு முன்னால மூழ்கி போன போது ஐயரே என்னை காப்பாற்றுன்னு சொன்ன போது எந்த அலை எந்த கடல் உள்ளே கொண்டு போச்சோ அதே கடலுக்கு மேல தூக்கி விட்டார், நிற்க வைத்தார். என்னால முடியும்னா உன்னால முடியும், தூக்கி விடுவார். நீங்கள் கடனில் மூழ்கி போவது தேவ சித்தம் அல்ல, பிரச்சனையில் மூழ்கி போவது தேவ சித்தம் அல்ல. இயேசு உங்களை தூக்கி விடுவார். 2வது உலக மகா யுத்தம் நடந்த போது நிறைய சம்பவம் நடந்துச்சு. கிரேட் அலெக்சாண்டர் அதனுடைய படை ஸ்தோத்திரம் ஹாலந்துக்குள்ள நுழையுது. ஹிட்லர், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஹிட்லருடைய படை அந்த தேசத்துக்குள் ஹாலந்து தேசத்துக்குள்ளே முற்றுகையிட்டு விட்டார்கள். அநேகர் ஓடினார்கள், அநேகர் பிடிக்கப்பட்டார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு ஏழை குடும்பம், அவர் ஓடவும் பலன் இல்லை, வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆபத்து என்று தெரியும். திடீரென்று ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து வீட்டு பக்கத்துல ரத்தத்தை ஊத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து அமைதியா ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹிட்லருடைய படை வீரர்கள் வந்தபோது சொன்னாங்க, இருக்கிறவங்க ஏற்கனவே ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க, நம்ம போயிரோன்னு போயிட்டாங்க. ஜீவனுக்கு தப்புவிக்கப்பட்டார்கள், உயிருக்கு காப்பாற்றப்பட்டார்கள். தூக்கி விட்டார். மரண குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த கோலும் தடிமனை தேற்றும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார், உங்களை வாழ வைப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தூக்கி விடுகிற கர்த்தர், அதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை தூக்கி விட்டுருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.